வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? பார்த்தீங்களா, எங்கள் மரத்தில் ஒரு 10-15 காய் கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அதில் இதில் ஒன்றுமே கிடையாது. அதில் ஒரு 100-150 காய் காய்க்கும். இதில் ஒரு 7 காய் 10 காய் தான் இருக்கும். ஒரு சின்ன மரம் வச்சு அந்த மாதிரி. ஓகே, ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் இன்றைக்கி வெறும் சிம்பிளாக ஒரு சிக்கன் வாங்க போகிறோம். வாங்க கடைக்கு போகலாம். ஒரே சத்தமாக சரி, இந்த பக்கம் வந்துட்டேன். பிரதர் சிஸ்டர் 2 பேர் கேட்டிருந்தாங்க, 3 பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா? சரி, குழம்பு மிளகாய்த்தூள் அதில் வந்து சிக்கன் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்களே, எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் கடைக்கு தான் போகிறேன். சிக்கன் வாங்கிட்டு அதை செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 150 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கிடுவேன், அவ்வளோதான். அதில் தொக்கு கொஞ்சம் செஞ்சுட்டு மேரினேட் கொஞ்சம் செஞ்சலாம் இருக்கேன். என்ன ஐடியா தெரில. ஒரு 150 ரூபா சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு சிக்கன் கிரேவி நான் பண்ணுவேன். சுரேஷ் பாபு குழம்பு மிளகாத்தூளில் ஒரு சிக்கன் கிரேவி நான் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி ரசம், இப்போ ரசத்தூள் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ண நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஆனால் ஒரு தடவை உங்கள் ரசப்பொடியில் ரசம் வச்சு காமிங்க சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன், ஓகேங்களா? ரைட். ஆனால் இன்றைக்கி 2 இது பண்ணிட்டோம். ஈவினிங் ஒன்றும் போடுறது உண்மையாக தான் இருக்குது. சரியான வீடுங்க இன்றைக்கி. சிக்கன் கடை காலியாக இருக்குது, பட் மீன் கடைலாம் செம்ம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி சிக்கன் 150 ரூபா வாங்க வேண்டியது தான். சிக்கன் இன்னைக்கு எவ்வளோப்பா கிலோ? சிக்கன் கிலோ எவ்வளோ இன்றைக்கி? எல்லாம் பிஸியாக இருக்காங்க. தம்பி வணக்கம். சிக்கன் எவ்வளோ கிலோ? கிலோ எவ்வளோ சிக்கன் இன்றைக்கி? சரி, ஓகே. ஒரு 150 ரூபா போட்டுரு. ஓகே, ஒரு 150 ரூபா சிக்கன் வாங்கியாச்சு. இதில் சூப்பராக ஒன்று பண்ணலாம் வாங்க. நம்ம பட்ஜெட்டை 100 ரூபா 150 ரூபா தான், அவ்வளோ. சார், கொத்தமல்லி கட்டு எவ்வளோ? கொத்தமல்லியோட ரேட்டு வந்து 10 ரூபா. ஒரு சமயம் ஒரு வாட்டி கொத்தமல்லியோட விலை வந்து 50 ரூபா 60 ரூபா இருந்துச்சு ஒரு கட்டு. இன்றைக்கி சீப்பாக தான் இருக்குது, 10 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோ? 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்குமா? வீட்டில் காலி ஆகிடுச்சு. தக்காளி கிலோ எவ்வளோ சார்? தக்காளி 30 ரூபாண்ணா. டாப் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி. ஓகே சார். சிஸ்டர் எங்கே போயிருக்காங்க? சிஸ்டர் பழக்கம். சரி, ஓகே. ஒரு எடுத்துக்கிறேன் சார். சரிங்களா? 1.5 கிலோ போட்டு. எவ்வளோ? 1.5 கிலோ 50. சரி, ஓகே. ஒரு 150 ரூபா சிக்கன் வாங்கினேன். இதில் எலும்பு பீஸெல்லாம் தனியாக வச்சுட்டேன். அதே மாதிரி சதை பீஸை தனியாக வச்சுட்டேன். இது வந்து மேரினேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிடுவேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி சுரேஷ் பாபு ரசத்தூள ஒரு ரசம் பண்ணிடலாமா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மாய் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. இது எங்களுடைய ரசத்தூள். இப்போ நாங்கள் இதில் செய்ய போகிறோம். இந்த ரசத்தூள் பாயில் கொஞ்சோண்டு தூள் எடுத்தாச்சு. எத்தனை ஸ்பூன் எடுத்துருக்கேன்? 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. சரி, இப்போது இதில் எப்படி ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. யார் கேட்டு? ஆமாம், நேற்று கூட ஒரு பிரதர் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணி ரசம் வைக்கிறது மட்டும் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டினீங்கன்னாக்கா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அதுதான் பண்ணலான்ட்டு. இங்கே கூட ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் உங்களுடைய பொடி வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் செய்யலாமா? சரிங்க. வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், பழமாக 2 தக்காளி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. அதை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இதை நல்லா மேஷ் பண்ணலாம். ஆமாங்க. இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி தக்காளி பசைகிறப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி பசைகிறதால அது என்ன ஆகும்? அதோட எசன்ஸு எல்லாமே இறங்கிடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தனியாக கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறாங்க. ஆக்சுவலாக தக்காளி பசைகிறப்போ இப்போ செஞ்சால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஆமாங்க. இது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எவ்வளோ புளி? நெல்லிக்காய் சைஸ் எவ்வளோ புளி இருக்குமா? கொஞ்சம் தாங்க புளி. அப்புறம் இதில் பூண்டு கூட நம்ம தட்டி போட்டு இதில் பிசையலாம். கொஞ்சம் ஸ்மெல் வரும். நான் வந்து தாளிப்பில் போடலான் இருக்கேன் பூண்டு. ஓகே. இது நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியும் இதிலே ஊற்றிடலாம். ஸோ புளி தண்ணியும் கரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போது எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்? வெறும் 1/2 ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். சரி, தேவையான உப்பும் இதிலே சேர்த்துக்கலாம்.
இதில் ஆல்ரெடி நான் அங்கே இந்த பொடியில் வந்து பெருங்காயம் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டாம். அது ஆக்சுவலாக பெருங்காயம் போடுறது விஷயம் பெருங்காயமும் போட்டிருக்கேன் நான். போதும். அப்போ நான் எக்ஸ்ட்ரா வரையும் சேர்க்கணும். அவ்வளோதாங்க. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் இந்த பொடி இருக்கு இல்லையா, அப்போ போடுறப்ப மட்டும் ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போ ஒரு கொதி வரப்போ எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாசனை போகுதுல்ல. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. வாசனை எப்படி வருது? இல்லைங்க, சூப்பராக வருது. ஆக்சுவலாக இந்த மிளகு நிறைய போட்டிருக்கு. ஆமாங்க, மிளகு தான் நிறைய. மிளகு, சீரகம், துவரம்பருப்பு எல்லாமே, தனியா செம்மையாக இருக்கு. எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்களை கேட்பாங்க, ஜலதோஷமா, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா, தொண்டை ஒலிக்கிற மாதிரி இருக்கா, பாபன் வீட்டில் போய் ரசம் வாங்கி வருவாங்க. இப்போ அதே மாதிரி வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் சூப்பர். இப்போது இதில் ரசம் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பிரதர் கேட்டிருந்தாரு, எங்கள் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ரெசிபி இது மட்டும்தான். நீ என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எது வேணாலும் சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் தொக்கு, பிரியாணி, நீ என்ன வேணாலும் சாப்பிடுங்க. கடைசியில் ஒரு ரசம் சாப்பிட்டா தான் அந்த இடம் ஃபுல்ஃபில் ஆகும். அந்த மாதிரி இந்த ரசத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சரி. இப்போ அடுத்து சிக்கன் பண்ணுறதை காமிக்கலாமா? சரி, அது நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன் பாருங்கள். 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகேங்களா? 2 கிராம்பு, 2 கட்டை, 2 இலை. கட்டையா பட்டையா? ஓகே, எல்லாம் 2 கணக்கு வச்சுங்க. சூடாகட்டும். சூடாகிடுச்சு. ஸோ 2 கிராம்பு, 2 இலை, 2 கட்டை போட்டாச்சு. இப்போ இதில் 2 வெங்காயம், இதுலேயே 2 பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். சுரேஷ் பாபு குழம்பு மிளகாய் தூளில் ஒரு சிக்கன் கிரேவி. இப்போ நல்லா ஒரு சிவப்பாயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிட்டேன். எப்பப்போ தேவையோ அப்போ போட்டுக்க வேண்டியது தான். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 2 தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இப்போ வதங்கி வர நேரத்தில் நம்ம சிக்கன் ஒரு 100 ரூபா சிக்கன் வச்சுங்களேன், ஒரு 50 ரூபா சிக்கன் வச்சு தனியாக வச்சுட்டேன். இது நல்லா இதில் கரைச்சி விட்டுருலாம். இதுலேருந்து தண்ணி விட்டு கொஞ்சம் வேகணும் இல்லை, ஓகேங்களா? நான் மூடில் சும்மா வைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டு இப்போ கலந்து முடிவிட்டோம். இந்த மஞ்சள் கூட வீட்டிலே நாங்கள் அரைச்சது. மஞ்சள் அங்கே காய வச்சு அரைச்சது. இதுதான் நான் பேக் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள். இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். இது என்னென்னா செட்டிநாடு கரம் மசாலா அப்படி கூட சொல்லலாம். இது நாங்கள் வீட்டிலே அரைச்சது. இது
நான் காமிச்சேன் இந்த டப்பா, இது வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, இதில் வந்து ஒரு 100 மிளகு, 100 சீரகம், 100 சோம்பு, ஒரு 50 பட்டை, அப்புறம் என்னது கிராம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜாவித்ரி, அதுக்கப்புறம் சாபுத்திரி, எல்லாத்தையும் எல்லாம் அந்த மசாலா பொருள், அந்த ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஒரு சிம்மில் வச்சு அப்படியே பொறுமையாக ஒரு பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தீஞ்சிடும். அதை நல்லா பண்ணி நல்லா காய வச்சு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து சிக்கனுக்கும் போடலாம், மட்டனுக்கும் போடலாம், அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட் வரும். நீங்கள் கரம் மசாலா எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம். சொல்லுங்கள் பண்ணுறதா வேணாம் மாட்டேன் நீங்களே, ஓகேவா? ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி. ஓகே, இப்போ பார்க்கலாம். இது காமிக்கிறேன். அது நான் தண்ணி ஊற்றல, அதிலே தண்ணி விட்டு கரெக்டாக இதாகிடும். அப்பப்போ கலந்து விட்டுணும். இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், நல்லா அந்த தக்காளி வெங்காயம் மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன், இந்த கரம் மசாலா இது 1/4 ஸ்பூன் போட்டாலே போதும். கமகமகம்னு வாசனை போட்டாச்சு. வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நான் சேர்க்கலை. இப்போ இந்த கலக்கி விட்டுடலாம். ஒரு கலக்குது அப்படின்னு நல்லா கலக்குது. ஓகே, லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குங்களா கீழே? இப்போது கொஞ்சம் தண்ணி, அந்த ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுருவோம். மொத்தத்துக்கு ஊற்றி சின்ன கிளாஸ், அவ்வளோதான். கொண்டு ஒரு கலக்கு ஊற்றிட்டு போதும். இந்த தண்ணியே போதும். ஒரு கிரேவி மாதிரி வரும். இது வந்து ஒரு 2 விசில் போதும். 1 விசில் வேகும், 2 விசில் பூ போல் வந்துடும். அவ்வளோதான். நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். மூடு. போடு. ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேப்பிலை. மூடி வச்சிடலாம். கரெக்டாக 2 விசில். அதில் என்ன கை வைப்பாங்களா? $150 சிக்கன் வாங்கி $100 சிக்கன் வந்து இந்த குக்கரில் போட்டாச்சு. இது ரெடி ஆகிடும். போன இடத்துல ஒரு $50 சிக்கன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேரினேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தான் எண்ணெய், நிறைய எண்ணெய்லாம் ஊற்றலை. என்ன தடவி இருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா இது போட்டோன்னா ஒட்டிக்க போகுதுன்றதுக்காக, அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் குழம்பு மிளகாத்தூள் 2மே தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள், சால்ட்டு, தேவையான அளவு சால்ட், அவ்வளோதாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாம்பார் பொடியும் ரசப்பொடி தவிர எல்லா பொடியும் ஆட் பண்ணி பட்டு ஆகும். மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து எல்லாத்தூளும் போட வேண்டியதாங்க. வேறு ஒன்றும் இல்லை. மேரினேட்டு சிக்கன் லவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இது. நீங்கள் எதுவும் என்னடா இது எவ்வளோ தூள் இருக்கே, நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்னன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. சாம்பார் பொடி ரசப்பொடி மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, அவ்வளோதாங்க மேரினேட்டட். கரெக்ட். ஓப்பன் பண்ணால் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பன் பண்ணி எப்படிங்க இருக்குது? செம்மையாக இருக்கும். 2 விசில் விட்டது நல்லா கறி வந்துட்டுருக்கும். அப்படியே சாப்பாட்டை பிசைஞ்சு சாப்பிட்டாலும் தோசையை தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே, இது ஓகேங்களா? இது பாருங்கள், இது போகிற இடத்துல ஆகிடும் மேரினேட். ஸோ இன்றைக்கி வந்து 2மே செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ரெடி, மேரினேட் ரெடி, கிரேவி ரெடி. நல்லா இருக்குங்களா? இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க சாப்பிட்லாம்.